1200 ஆண்டு பழமையான கோவில். இது 9ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயில் வெளியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் கோயிலும், ரைட்டில் காலபைரவர் கோயிலும், மேலே தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. வாங்க மேலே போய் தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கார். வாங்க விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் கோயிலில் போய் பார்ப்போம். கோவிலுக்கு ஆர்வமாக வந்தோம் கைலாசநாதரை பார்க்கலான்ட்டு. ஆனால் எங்கள் நேரம் கோயில் பூட்டி இருக்குது. இந்த கோயில் எப்போ திறந்துருக்குன்னா வெள்ளி சனிக்கிழமை வந்தால் இந்த கோயில் வந்து எப்பயும் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். சரி வாங்க இப்போ கோவிலை சுற்றி பார்க்கலாம். இங்கே என்னென்ன இருக்குன்னு கோயிலை சுற்றி பார்க்கலாம். கோயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில் இருக்குது. ஆனால் செம்ம வியூங்க. இந்த டைம்லாம் மழை பெஞ்சு தண்ணி இருந்தீங்கன்னா அங்கே ஒரு தீவில் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக தண்ணியாக இப்பயே பாருங்களேன், பாலாறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கு. கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது. எல்லா இடத்துலையும் வள்ளி இல்லை தெய்வனை மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வள்ளியும் தெய்வனையும் ஒன்றா முருகர் கூட சேர்ந்து காட்சி அளிக்கிறாங்க. வாங்க முருகரை பார்த்துட்டு இந்த இடத்தையும் சுற்றி பார்ப்போம். இந்த கோவில் இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க. கட்டுறதுக்கு முன்னாடியே அழகாக இருக்குது. இன்னும் கட்டி முடித்தா இன்னும் நிறைய கூட்டம் வரும். உங்களால் முடிஞ்சால் எல்லோரும் இந்த கோயிலை வந்து பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வாங்க இப்போ கோயிலை சுற்றி வரலாம். கோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளைய மரம்லாம் இருக்குது. நல்லா காற்று வருது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உக்காஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு செம்ம காற்று வருது. தண்ணிக்கும் அதுக்கும் காற்று நல்லா காற்று வருது. சுற்றி மரம் இருக்குது. ஆனால் இங்கே இதான் கோவில் மண்டபம் போல். ஆனால் வெளியிருந்து பார்க்க இவ்வளோ பெருசாக இடம் இருக்குன்னே தெரியல. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடம் இது. கோவில் திறந்தாங்கன்னா பார்க்கலாம், நம்ம உள்ளே சுற்றி பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்த நேரம் கோவில் தான் மூடி தான் இருக்குது. இன்னொரு நாள் கோவில் திறந்துருக்கும்போது நம்ம வந்து இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்கள் ஊரில் இந்தமாரி எதனா பழமையான கோவில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊருக்கு வரோம், அந்த கோயில் நாங்கள் பார்க்குறோம். மறக்காமல் ஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும். கோயில் மட்டும் இல்லாத நிறைய விதமான வீடியோலாம் வரும். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.